உங்களுக்கு சொட்டத்தலை இருந்துச்சுன்னா, நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா பர்கர் குடுப்போம் அப்படின்னு பர்கர் கிங் ஒரு தடவ அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா பேல்டேட்டுக்கும் கிடையாது. டாப் வியூலேருந்து பார்க்கும்போது, பர்கர் கிங்கோட டிரைவ் த்ரூ பேட்டர்ன் இருக்கணும். அதாவது இங்க என்டர் ஆயி, இங்க ஆர்டர் பண்ணி, இங்க எக்ஸிட் ஆகணும். இது ஒரு கிரேஸியான கேம்பெயினா இருந்தாலும், இதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எப்படி சொல்றேன்னா, பேல்டேட் இருக்கவங்க மட்டும் இல்லாம, மத்தவங்க கூட அவங்களோட ஹெட்ட வந்து அந்த பேட்டர்ன்ல ஷேவ் பண்ணிக்கிட்டு, "போய் எனக்கு ஃப்ரீ பர்கர் குடுங்க" அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. எவ்வளோ வைல்டான கேம்பெயினா இருந்தாலும், அத மெஷர் பண்றதுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கணும். பர்கர் கிங் என்ன சொல்றாங்கன்னா, வித்தின் 5 டேஸ்ல 5,00,000 வாக்கின்ஸ் இருந்துச்சாம். யூசுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க கோடிக்கணக்குல ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணாலும், வேர்ட் ஆஃப் மவுத் குடுக்குற பூஸ்ட்ட வேற எதுவுமே குடுக்காது. யூசுவலா இந்த மாரி கேம்பெயின் பிளான் பண்ணும்போது, நம்ம அத ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். கேம்பெயின அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். அதில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ரூல்ஸ் வந்து ஒரு பேஜுக்கு இருக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனா இந்த கேம்பெயின் பாருங்களேன், இட்ஸ் சிம்பிள் டூ அண்டர்ஸ்டாண்ட், ஈஸி டூ பார்ட்டிசிபேட். பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் இட் கிவ்ஸ் அ ஸ்டோரி டூ டெல். கண்டிப்பா தன்னோட பேல்டேட்ட காமிச்சு ஃப்ரீ பர்கர் வாங்குனவங்க இன்னொருத்தவங்கட்ட சொல்ல தான் போறாங்க. அத விட பேல்டேட் இல்லாதவங்க தன்னோட ஹெட்ட ஷேவ் பண்ணிட்டு போயிட்டு பர்கர் வாங்குன கதைய இன்னும் நெறைய பேர்ட்ட சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த எமோஷனல் ரீபொசிஷனிங்க சூப்பரா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம தல இந்த மாரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்கள செலிப்ரேட் பண்ண வச்ச கேம்பெயின் இது.